ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்டூடெண்ட் பைரவி கிட்ட இருந்து உங்களுக்கு மேக்ஸில் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கான சீக்ரெட் என்னன்னு கேட்டு சொல்கிறேன்ட்டு. ஸோ நேத்திக்கு அவங்க அந்த ஆடியோ அனுப்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக அதை ப்ளே பண்ணுறேன், சரிங்களா? கவனமாக கேளுங்க. அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ட்டு, என்னெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் நோட் பண்ணுங்கள். அதை எல்லாத்தையும் வரக்கூடிய ஒரு 6 மாசத்துல நம்ம மாஸ்டர் பண்றோம், சரிங்களா? என்னோட ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பைரவியோட பேரண்ட்ஸ்க்கு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, டீச்சர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ பைரவியோட இந்த ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலி ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. பைரவியை ஒரு டாப்பராக மாற்றினதில் மிகப்பெரிய பங்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு உண்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பைரவியோட பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் கங்க்ராட்ஸும் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போது அவங்க ஒரு மேக்ஸ் டாப்பரோட பேரண்ட். கங்க்ராச்சுலேஷன் சார், மிஸ்டர் ஆர் பூவராகவன் அண்ட் மிஸ்ஸஸ் எஸ் பாரதி மேம். ஸோ உங்களோட சப்போர்ட்னால பைரவி வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க 10th சென்டம் எடுக்கிறது ஈஸி அப்படின்ட்டு. பட் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணும் போது தான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அதில் ஃபேஸ் பண்ணியிருப்போன்ட்டு. ஸோ அதெல்லாம் மீறி நமக்கு ரிசல்ட் அப்போ அதில் 100 மார்க் பார்த்தோன்னே நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை நம்ம வந்து மெஷர் பண்ணி சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும் இல்லையா? நம்மளே வந்து ஜெயிச்ச மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். ஸோ இதே ஹாப்பினஸ் 12th ரிசல்ட் அப்போ உங்களுக்கு இருக்கணுன்ட்டு என்னோட விஷஸ். அண்ட் இப்போது பைரவி நமக்கு சொன்ன எக்ஸாம் டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத கேட்கலாம், சரியா? என்னுடைய நேம் பி ஸ்ரீ பைரவி. நான் ஜிகே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நடந்த 10th பப்ளிக் எக்ஸாமில் நான் 500க்கு 497 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டேட் லெவலில் 3rd மார்க் நான் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் சயின்ஸில் நான் 99 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். நான் மேத்தமெட்டிக்ஸில் சென்டம் எடுத்ததுக்கான காரணமே வந்து ஃபர்ஸ்ட் திங் ப்ராக்டிஸ். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணால் அதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலாம். 10th மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தான் நினச்சேன். அதில் உள்ள சிலபஸ் எல்லாமே எனக்கு பேசிக்காக வந்து இந்த ஃபஸ்ட் சாப்ட்ரு, செகண்டு, 4th, 5th, 7thலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் 3rd சாப்டர் அண்ட் 8th சாப்டர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன். 8th சாப்டரில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால நான் டெய்லி ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர் மேக்ஸ் வந்து எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் அப்போல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம மிஸ்டேக்ஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி பார்ட் நம்ம வந்து ரொம்ப அதுக்கு வந்து நம்ம க்ரியேட்டிவாக நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கணும். க்ரியேட்டிவாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் க்ரியேட்டிவாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இந்த வாட்டி கேட்டிருந்த கம்பல்சரி 5 மார்க் வந்து ஆல்ஃபாபீட்டா மெத்தடில் கேட்டிருந்தாங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் 2 மார்க் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. பட் அதே மெத்தடில் புக்கில் வந்து ஒரு சம் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடிஞ்சது என்னால் அந்த சம்மை. அதனால நான் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஹிபா மேக்ஸ் மேம் சேனலில் நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே 10th போர்ஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் தனியாக ஒரு நோட் போட்டு மேம் நடத்துறது எல்லாமே நோட் பண்ணி வச்சு டெய்லி ப்ராக்டிஸில் நிறையா பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் மேம் வந்து ஒரு சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் அந்த லாஸ்ட் மினிட்ல எப்படிடா நம்ம இவ்வளோ சம்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது அதெல்லாம் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்க பார்க்க வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம், நம்ம வந்து மேக்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. நீங்களும் எந்த கான்செப்டாக இருந்தாலுமே முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிடலாம். மெமரைஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸை பொறுத்தளவுக்கு எந்த சம் கொடுத்தாலும் நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரியணும். அப்போ தான் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணணுன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூனிட் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். கம்பல்சரி அந்த கான்செப்ட்லேருந்து கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து யூனிட் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன்.
நீங்களும் வந்து யூனிட் எக்ஸசைஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீக் ஏரியாஸ்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வராது, பட் ஆனால் அந்த மெத்தட்லேருந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நான் நெட்டில் நிறைய கொஸ்டின் சர்ச் பண்ணி எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயும் நிறையா டெஸ்ட் வைப்பாங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து நிறைய கம்பெனி வெளியில் அந்த மாதிரிலாம் வாங்கி நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. இது வரைக்கும் நான் மேக்ஸ்க்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே டெஸ்ட் எழுதியிருப்பேன். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் வந்து இந்த தடவை கம்பல்சரியும் சரி ஒரு 2 1 மார்க் வந்து க்ரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. அதையும் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் எதை பண்ணாலுமே வந்து கான்ஃபிடென்ட்டோடு பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்கள். நான் வந்து ஹிபா மேக்ஸ் மேம் சேனலுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க சேனல் தான் பார்ப்பேன். எனக்கு எப்படி சொல்கிறது, புரியாத கான்செப்டை கூட அவங்க வீடியோ எடுத்து உட்காந்தா வந்து ரொம்ப புரிஞ்சிடும். நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த சென்டம் சேலஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் போர்ஷன்ஸ் எல்லாமே முன்னாடியே வந்து கவர் பண்ணிட்டேன். அப்பப்போ குவார்ட்டர்லினா அந்த குவார்ட்டர்லிக்குள்ள போர்ஷன்ஸ் எல்லாம் அப்பயே முடிச்சிட்டேன். ஹாஃப்லிக்குள்ள போர்ஷன்ஸ்லாம் அப்பயே முடிச்சிட்டேன். நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானாகவே படிக்கிறதுக்காகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல எனக்கு ரிவிஷனுங்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பயமாக இருந்தது. எல்லாம் மறக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ மேம், ஹிபா மேக்ஸ் மேம். நான் சென்டம் எடுத்திருக்கேன். ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்டா. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயமும் ரொம்பவே கரெக்டான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக செய்யணும், கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ரெகுலராக அதை செஞ்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் படிச்சுட்டேன், நாளைக்கு நான் படிக்கல அப்படின்னு இருக்கக்கூடாது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்ட் நம்மளால் முடியுன்ற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரணும். சரிங்களா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இவங்க சொன்னதை கேட்டிங்களா? அடுத்த வருஷம் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆடியோ இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பணும். நிறைய பேர் சென்டம் எடுக்கணும், 95 above எடுக்கணும். என்னோட பெஸ்ட் விஷஸ், ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம சேனலில் வர சென்டம் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி கொஷின் பேப்பர் கொடுத்துட்ருக்கேன். அது வந்து நான் ஆன்லைன் கிளாஸில் கொடுக்குறது, உங்களுக்கு நான் வந்து யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிரிண்ட் எடுத்து வச்சு டெஸ்ட் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? 10th மேக்ஸுன்றது ஒரு பெரிய மலை மாதிரிலாம் இல்லை. நம்ம படித்தோன்னா ரொம்பவே ஈஸி. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். அந்தளவுக்கு ஈஸி. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபர்ட் போடுறோம், அதுக்கு மேலே கடவுளோடது. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ரிசல்ட்டை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் பைரவி. உங்களோட ஆடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் கேட்கும்போது நிறைய பேர் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் நான் கேட்டிருந்தேன், எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல. பட் இந்த வாட்டி உங்கள் பேரண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க வீடியோவில் வந்து உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்மா. கண்டிப்பாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னோட தேங்க்ஸை நீங்கள் சொல்லிவிடுங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கணும். நிறைய இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் பூஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.